ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். தமிழக அரசுலேருந்து உங்களுக்கு தாலுகா ஆஃபீஸில தான் வந்து உங்களுக்கு வேலைவாய்ப்பு வந்து குடுத்துருக்காங்க. ஸோ இந்த வேலைக்கு வந்து கல்வி தகுதி வந்து நீங்க குறைந்தபட்சம் 8த் பாஸ் பண்ணா தான் நீங்க டிகிரி வரைக்குமே வந்து அப்ளை பண்ணிக்கலாம். 2 விதமான கேட்டகரிக்கு வந்து போஸ்டிங்ஸ் வந்திருக்கு. ஸோ சேலரின்னு பொறுத்தவரைக்கும் 15,700லேருந்து 50,000 வரைக்கும் உங்களுக்கான சேலரியுமே வந்து இருக்கும். எக்ஸாம் இல்லாம பெர்மனன்ட் கவர்ன்மென்ட் ஜாப் தான். ஸோ லாஸ்ட் டேட் வந்து பாருங்க 19த் ஜான்வரி வரைக்கும் நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்ப இந்த வேலைக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம், நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். நீங்களும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபிரெண்ட்ஸ், இதுதான் வந்து பாருங்க உங்களுக்கு அஃபிஷியல் கேரியர் சைட்டு. ஸோ உங்களுக்கே தெரியும் ஒரு மாவட்ட வாரியா வந்து தாலுகா ஆஃபீஸ்லேருந்து பஞ்சாயத்து வாரியா வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து விட்டுட்டு இருக்காங்க. ஆல்ரெடி ஒரு 15 மாவட்டத்துக்கு மேல வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கான வீடியோ கூட நான் போட்டிருந்தேன். டிஎன்ஆர்டி டிபார்ட்மெண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா இது வந்து விட்டுட்டு இருக்காங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தோன்னா புதுசா வந்து இன்னும் 2 பஞ்சாயத்துக்கு வந்து விட்டுருக்காங்க. அது வந்து பாருங்க நைட் வாட்ச்மேன் கேட்டகரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பஞ்சாயத்துல வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ இங்க வந்து டேட்டுமே குடுத்துருக்காங்க பாருங்க. 19த் ஜான்வரி வரைக்கும் வந்து பார்த்தோன்னா இந்த பஞ்சாயத்துக்கு வந்து நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம், நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தோன்னா இத நீங்க கிளிக் பண்ணி நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். வியூன்னு குடுத்துருக்காங்க பாருங்க. அது வந்து நோட்டிஃபிகேஷன். அப்ளிகேஷன் ஃபார்ம் வேணா இத நீங்க கிளிக் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பாருங்க இன்னொரு பஞ்சாயத்துக்குமே இங்க குடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ இங்க வந்து ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் கேட்டகரிக்கும், நைட் வாட்ச்மேன் கேட்டகரிக்கும் உங்களுக்கு போஸ்டிங் வந்திருக்கு. ஸோ இதுக்கு நீங்க அப்ளை பண்ற மாரி இருந்தா இங்க வந்து பாருங்க உங்களுக்கு வந்து வியூன்னு குடுத்துருக்காங்க பாருங்க. நோட்டிஃபிகேஷன், அப்ளிகேஷன் இருக்கு. இந்த பஞ்சாயத்துக்கு அப்ளை பண்ற மாரி இருந்தா இந்த அப்ளிகேஷன் வந்து நீங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இதுக்கு லாஸ்ட் டேட் வந்து பாருங்க 11த் ஜான்வரி வந்து லாஸ்ட் டேட்டா குடுத்துருக்காங்க. 2க்குமே டேட் வந்து உங்களுக்கு வேரி ஆகும். நீங்க எந்த பஞ்சாயத்துக்கு அப்ளை பண்றீங்களோ அதுக்கு தகுந்த மாரி நீங்க வந்து நோட்டிஃபிகேஷன், அப்ளிகேஷன் வந்து நீங்க செக் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து நீங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அத கரெக்ட்டா ஃபில் பண்ணிட்டு உங்களோட சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையும் நீங்க செல்ஃப் அட்டஸ்டடா அதில இணைச்சு நீங்க வந்து நேர்லயும் குடுக்கலாம். அப்படி இல்லன்னா வந்து நீங்க தபால் மூலமா கூட நீங்க வந்து சென்ட் பண்ணிக்கலாம். இப்ப நான் ஒரே ஒரு இது மட்டும் உங்களுக்கு வந்து சொல்றேன். இங்க வந்து வியூன்னு இருக்கு பார்த்தீங்களா? இதுதான் வந்து நோட்டிஃபிகேஷன். இது மட்டும் உங்களுக்கு வந்து நான் எக்ஸ்ப்ளைன் பண்றேன். ஸோ நீங்க அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து நான் சொன்ன மாரி நீங்க ஃபில் பண்ணி உங்களோட சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் இணைச்சு நீங்க வந்து நேர்ல தபால்ல இல்லன்னா நீங்க வந்து சென்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து பாருங்க நோட்டிஃபிகேஷன்ஸ். உங்களுக்கு எப்படி நீங்க அப்ளை பண்ற மாரி இருக்கும்னா, நான் சொன்ன மாரி அப்ளிகேஷன் ஃபார்ம், செல்ஃப் அட்டஸ்ட் நீங்க இணைச்சதுக்கு அப்புறம் எந்த அட்ரஸ்க்கு சென்ட் பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்றேன். இங்க குடுத்துருக்காங்க பாருங்க. ஆணையாளர், ஊராட்சி ஒன்றியம், பாலக்கோடுன்னு குடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? இந்த அட்ரஸ்க்கு தான் நீங்க வந்து நேர்லயும் குடுக்கலாம். அப்படி இல்லன்னா தபால் மூலமா கூட நீங்க வந்து சென்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. லாஸ்ட் டேட் வந்து பாருங்க 11த் ஜான்வரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த நோட்டிஃபிகேஷன் குடுத்துருக்காங்க. அதே மாரி இன்னொரு நோட்டிஃபிகேஷனுக்கு வந்து 19த் ஜான்வரி தான் வந்து லாஸ்ட் டேட். ஸோ 2க்கு நீங்க எது வில்லிங்கோ அதுக்கு நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இந்த வேலைக்கு வந்து பாருங்க உங்களுக்கு போஸ்டிங்ஸ பொறுத்தவரைக்கும் 2 கேட்டகரில வந்திருக்கு. ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னா அலுவலக உதவியாளர் கேட்டகரிக்கும், இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா நைட் வாட்ச்மேன் கேட்டகரி, இரவு காவலர் கேட்டகரிக்கு வந்திருக்கு. சேலரி வந்து பாருங்க 15,700லேருந்து 50,000 வரைக்கும் உங்களுக்கான சேலரியுமே வந்து இருக்கும். ஸோ இந்த வேலைக்கு வந்து வயது வரம்பு வந்து குறைந்தபட்சம் உங்களுக்கு 18 வயசு வந்து இருக்கணும். அதிகபட்சமா வந்து பாருங்க, நீங்க பொது பிரிவா இருந்தா உங்களுக்கு வந்து பாருங்க 18லேருந்து 32 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம். அதே நீங்க வந்து பாருங்க நீங்க பிசி, எம்பிசி, ஸோ டிசி இவங்கலாம் வந்து 34 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம். எஸ்சி, எஸ்டி, எஸ்சிஏவா இருந்தா 37 வயசு வரைக்கும் நீங்க வந்து விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிறத வந்து குடுத்துருக்காங்க. ஸோ இந்த வேலைக்கு வந்து பாருங்க உங்களுக்கு கல்வி தகுதிய பொறுத்தவரைக்கும் அலுவலக உதவியாளரா இருந்தா 8த் நீங்க பாஸ் பண்ணா இந்த வேலைக்கு வந்து எலிஜிபிள். மிதிவண்டி வந்து உங்களுக்கு ஓட்ட தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. 8த்துக்கு மேல நீங்க என்ன படிச்சிருந்தாலும் சரி நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். இரவு காவலருக்குலாம் எழுத படிக்க தெரிஞ்சாலே போதும். இந்த வேலைக்கு வந்து நீங்க விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. ஸோ லாஸ்ட் டேட் வந்து பாருங்க உங்களுக்கு 11த் ஜான்வரி தான் வந்து இதுக்கு வந்து லாஸ்ட் டேட். ஸோ இதுக்கு வந்து பாருங்க நிபந்தனைகள் குடுத்துருக்காங்க பாருங்க. அதாவது பார்த்தோன்னா, உங்களுக்கு எப்படி வந்து செலக்ஷன் வந்து இருக்குன்னா, உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா எக்ஸாம் அந்த மாரிலாம் எதுவுமே கிடையாது. ஸோ எப்படி வந்து செலக்ஷன் பண்ணுவாங்கன்னா, உங்களோட அப்ளிகேஷன் வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணி டைரக்ட்டா நேர்முக தேர்வுக்கு தான் வந்து கூப்பிடுவாங்க. அது வந்து பாருங்க நடைபெறும் இடம், தேதி குறித்து வந்து நேர்காணல் கடிதம், கால் லெட்டர் வந்து பின்னர் வந்து அனுப்பி வைக்கப்படும் அப்படிங்கிறத வந்து தெளிவா குடுத்துருக்காங்க. உங்களுக்கு நேர்முக தேர்வுக்கு வந்து பார்த்தோன்னா, இடம், தேதிலாம் வந்து உங்களுக்கு வந்து நேர்காணல் கடிதம் மூலம் உங்களுக்கு வந்து உங்க வீட்டு அட்ரஸ்க்கு வந்து சென்ட் பண்ணுவோம் அப்படிங்கிறத வந்து குடுத்துருக்காங்க. இந்த வேலைக்கு வந்து பாருங்க உங்களுக்கு எக்ஸாம் இல்லாம தான் இந்த வேலைவாய்ப்பு வந்து எடுக்குறாங்க. பெர்மனன்ட் கவர்ன்மென்ட் ஜாப் தான். ஒரு மாவட்ட வாரியா உங்களுக்கு தாலுகா ஆஃபீஸ்ல இருந்து உங்களுக்கு பஞ்சாயத்து வாரியா வந்து குடுத்துட்டு இருக்காங்க. உங்க மாவட்டத்தோட பேர வந்து கமெண்ட்ல தெரிவிங்க. ஸோ வந்துச்சுன்னா உங்களுக்கு அப்டேட் பண்றேன். பெர்மனன்ட் கவர்ன்மென்ட் ஜாப் தான். தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.